ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஃப்டர் லாங் டைம் நான் வந்து ஓன் வாய்ஸ் வீடியோ போடுறேன். ரொம்ப நாளாக வீடியோ வந்து நிறைய கிளிப்பிங்ஸ் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் போடணும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு டைமே இல்லாமல் ஓடிட்டே இருக்கனால வீடியோஸ் எல்லாமே டிலேயாக போடுறேன். ஸோ என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. இது ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கார் பழனிக்கு மாலை போட்டிருந்தப்போ எடுத்தது. அக்காவோட பால் காய்ச்சுக்காக பர்ச்சேஸ்க்காக எல்லாருமே வந்து மதுரை கிளம்புனோம். நான், அக்கா, அக்காவோட தங்கச்சி, அவங்களோட பசங்க எல்லாருமே ஜாலியாக போயிட்டுருந்தோம். ரொம்ப பசங்க சேட்டை பண்ணிவிட்டு விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா தெப்பக்குளத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரியில் வந்து போய் டீ பப்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அங்கே ஒரு கொஞ்ச நேரம் பசங்க ஃபுல்லாக அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் டீ எல்லாம் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா, ஃபோனை பாரு அப்படின்னு சொன்னிட்டு டக்குன்னு சிரிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பும்போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து வண்டி எடுத்தாங்க. ஆக்சுவலாக வண்டி வந்து ரிப்பேர்க்காக என் ஹஸ்பண்ட் கொண்டு போனால் நாங்கள் எல்லாருமே பஸ்ஸில் போகிறதா ஐடியாவில் இருந்தோம். சரி, அவர் வண்டி ஏதோ மாற்றணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகும்போது நாங்களும் அப்படியே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் எங்களை ட்ராப் பண்ணிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. போகணுன்னே சாரீ தான் பார்த்தோம். சாரீ எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கொத்தனார் சித்தாள் அவங்களுக்குலாம் சேலை ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்குமே எடுத்தாங்க, பசங்களுக்கு எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு கூட அகிலாக்காவோட பசங்களுக்கும் எடுத்தாங்க ட்ரெஸ்ஸு. எனக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. நான் பால் காய்ச்சப்போ வியர் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் நான் பால் காய்ச்சோட வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். நிறையாலாம் ஒன்றும் எடுக்கலை, சும்மா அங்கங்கே ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்தேன். அதை வச்சு நான் பால் காய்ச்சி வீடியோ வந்து போடுறேன். போடுற ஐடியாவே இல்லை, நான் எடுக்கலை அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். 3:00 மேலே ஆகிடுச்சு. யூடியூப்பில் போய் உட்காந்தோம். சாப்பாடு வந்துச்சு. சாப்பாடு வந்தோடனே வீடியோ எடுக்கிறது கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை, பசி எடுத்துருச்சு. சாப்பிட்டுட்டே இருந்தோம். என்ன கலாய்ச்சிட்டு இருந்தேன், லூசு பைத்திரா வீடியோ எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த டே அப்படி தான் எங்களுக்கு போச்சு. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது தான் பார்த்தோம் அண்ணாவோட ஷர்ட் சைஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ திருப்பியும் போயிட்டு ராம்ராஜில் போயிட்டு இந்த ஷர்ட்லாம் மாற்றிட்டு நாங்கள் அப்படியே எங்கள் வீட்டுக்கார் வேலை முடிச்சுட்டு வந்தார். நாங்கள் அப்படியே வண்டியில் ஏறி திருப்பி வீட்டுக்கு வந்து சேரவே ஒரு 9:00 மேலே ஆகிடுச்சு. எங்களுக்கு அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத வந்து என் கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வீடியோஸ் வரும். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பவித்ரா.